ஹாய்! அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு தான் ஈவினிங் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ பயங்கர கூட்டம். என்ன சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே தான் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்களே. சாமியெல்லாம் போய் பார்க்க முடியாது, அது ரொம்ப தூரமாக இருக்குது, நீங்கள் இங்கே தான் போகணுன்னு சொல்லி அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் அந்தியூரில் அப்படி. ஸோ அவர்கிட்ட சொன்னோம் 3 மணிக்கே ஆனால் வர சொன்னால் அப்படி. நாங்கள் வரத்துக்கு 5 மணி ஆகிடுச்சு. பயங்கர கூட்டம். ஸோ நிறையா கேம்ஸ் வந்து இருந்துச்சு. நம்ம அந்த ராட்டினம், அப்புறமேட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும்ல, ஸோ அதில் வாட்டர் கேம் தவிர மற்ற எல்லாமே இருந்துச்சு. பெரிய ராட்டினமாக இது. ஸோ அது வந்து இங்கே வச்சுருந்தாங்க. 2 விதமான ராட்டினம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே ஏறல. மயக்கம் வரும், வாந்தி வரும், அப்புறமேட்டு நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே போக மாட்டேன்ட்டாங்க 2 பேரும். என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் காலையில் மத்தியானம் 2 வேளையுமே மழை பெஞ்சிச்சாமா. அதனால ரொம்ப சேரும் சகதியமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களே. ஸோ அதனால் நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மித்தபடி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் கடை, அப்புறமேட்டு இந்த மாதிரி குதிரை, அதுக்குமே மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக விளையாடுறதுக்கு வாங்குறதுக்குலாம் எதுக்குமே போகல. இந்த குதிரையை பார்க்கணும், குட்டி மாடு நம்ம வீடியோலலாம் பார்ப்போம்ல, ஸோ அது இங்கே இருக்குதுன்னாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோமே. அதுவும் சொன்னாங்க ஒரு குதிரை 1 கோடி கேட்டுமே அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வைக்கிறதுக்காகவும் குதிரை மாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஆனால் குட்டி மாடு தான் பார்க்க முடியல. ஆனால் குதிரை நிறையா பார்த்தோம். அதுவும் ஜெயிஸ்தா பார்த்தீங்கன்னா குதிரைக்கிட்ட மோஸ்ட்லி நிறையா குதிரையெல்லாம் தொட்டு பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. சூப்பராக இருந்துச்சு. எல்லா குதிரையும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன தான் ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் குதிரை இருந்தாலும் அந்த பிளாக்கும் ஒயிட்டும் குதிரையை பார்க்கும்போது அவ்வளோ ஷைனியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் 6 லட்சம் 7 லட்சம்லாம் சொல்லி விற்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மழை மட்டும் பெய்யலைன்னா நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கலாம். நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. குதிரைலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜெயிஸ்தா அப்படி தான் இந்த குதிரை கிட்டலாம் வந்து நின்று பெர்மிஷன் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டா. சின்ன வயசுலலாம் பழனி போனால் தான் இந்த குதிரை வண்டியில் வந்து போவோமே. அங்கேருந்து தேவஸ்தானம் ரூம் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா போவோம். ஸோ இப்போ ரொம்ப குதிரையை பக்கத்தில் பார்த்தோம். அதுவும் காலமாடெலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி குதிரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டி மாதிரி வைக்கிறாங்க. அதோட ஹைட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த உடம்போட ஷைனிங்கு, அதோட ஹேரு, இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கையில் வச்சுருக்கிறாரு பாருங்கள், அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த குதிரையெல்லாம். அப்படியே அதுவும் இந்த ஒயிட்டோட பிளாக் கலர் பார்த்திங்கன்னா வெல்வெட் மாதிரி அதோட ஸ்கின் இருந்துச்சு. அதை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஷைனியாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு குதிரையும் அவ்வளோ ஹைட்டாக, அதோட வாலெல்லாம் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். 1 hour ட்ராவல் தான். இது நாள் வரைக்கும் போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். இந்த குதிரை பண்ண சேட்டையெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ பிளாக் கலர் இந்த குதிரை தான் சொன்னேன். ரொம்ப ஷைனியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு குதிரை பார்க்குறதுக்கு. இந்த குதிரை வளர்க்குறவங்களுக்குலாம் இந்த 5 நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல், பயங்கரமான ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ இதை வந்து இவ்வளோ நாள் வளர்த்தது இதுக்காக தான், இந்த ப்ரைஸ் வாங்குறது, அதுக்கப்புறமேட்டு இந்த என்ஜாய்மெண்ட்காக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு எல்லாம் தங்கி அந்த குதிரை வந்து எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்தியூர் போனீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் 1 வீக் கூட இருக்குன்னாங்க. ஸோ வந்து போயிட்டு வாங்க. ஆனால் நாளையோட சண்டேயோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். பட் ஆனால் இன்னும் வந்து அங்கே கடை அதெல்லாம் 1 வீக் பக்கம் இருக்கும் நாங்கள். ஸோ இவங்களா தான் அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்காங்க டேபிள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா லைவாக பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், குதிரையெல்லாம் ஓட வச்சு அதுக்கான அந்த மார்க்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காது வச்சுருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு வகையான ஆடுன்னு சொன்னாங்க. கோழி, அதுக்கப்புறமேட்டு மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த குட்டி மாடு நம்ம வீடியோலலாம் பார்ப்போம்ல, அது மட்டும் தான் மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா சுத்தமாக நடக்க முடியல. அந்த மண்ணில் தரணிக்க ஒரு 3-4 டைம் விழுந்துட்டா. ஆனால் ஒன்றும் அடியெல்லாம் படலை, ஆனால் விழுந்துட்டா. ஏன்னா ரொம்ப சேரும் சகதியமாக இருந்துச்சு, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாய்க்குட்டி டிஃப்ரெண்ட்டான வகையில் நிறையா வச்சுருந்தாங்க நாய்க்குட்டிலாம். ஸோ அதெல்லாம் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி புறா, அதுக்கப்புறமேட்டு கிர்னி கோழியா அது ஏதோ சொன்னாங்க, அது, அதுக்கப்புறமேட்டு லவ் பேர்ட்ஸு எல்லாமே நிறைய வெரைட்டி வேறு வந்து நம்ம பார்க்காத ரகம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆடெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ பெரிய காது வச்சு. ஸோ கண்டிப்பாக அந்தியூர் போங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு.
குதிரைக்கு யூஸ் பண்ணுற அந்த அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குருநாதசாமி கோயிலுக்கு போனால் குச்சி அப்படி இல்லைன்னா அந்த குதிரைக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும் நாங்கள். ஆனால் நாங்கள் எதுவும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா, ஸோ அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. அது எங்கே இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இந்த கூட்டத்தில் அதை போய் எங்கே வாங்கணும்னு தெரியாதனால நாங்கள் இந்த டைம் வாங்கலை. அடுத்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு மணி 12 மணிக்கெலாம் போயிட்டா நம்ம எல்லாமே வாங்கலாம் போல இருக்குது. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தலையாக தான் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம். ஸோ இந்த மழை மட்டும் பெய்யலைன்னா இன்னும் நல்லா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொண்ணுங்க 2 பேரும் எந்த கேமுமே விளையாட மாட்டேன்ட்டாங்க. அதனால அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கடைவீதி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குமா, இந்த பக்கம் ஒரு 5, 6, 7, 8 கிலோமீட்டரே இருக்கும் அப்படின்னாங்க. பேரிக்காய் இங்கே நல்லா ஃபேமஸாமா. ஸோ அதனால் பேரிக்காய் மட்டும் வாங்கினோம். அதுக்குமேட்டு தேங்காய் பர்ஃபி வந்து நல்லாயிருக்கும் வாங்குங்கன்னு அந்த பையன் சொன்னா அப்படி. ஆனால் என்னென்னா இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காவை கம்மி பண்ணிவிட்டு வெல்லம் பொட்டுக்கடலாம் அதிகமாக சேர்த்துட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் டேஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. தேங்காய் பர்ஃபி மாதிரி இல்லை, அது ஒன்று தான். ஸோ பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படியே நடந்து போனோம். கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போனோம். ஏதாச்சும் தோடு அதுக்கப்புறமேட்டு மோதிரம் மாதிரி ஏன்னா பொம்மைலாம் வேணான்ட்டாங்க 2 பேருமே. வாங்குகிற வயசும் கிடையாது. சரி இந்த தோடு கீ செயின் அப்புறமேட்டு இந்த வளையல் மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கடை பார்த்தோம். ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு கடை ஒன்றும் தோடெல்லாம் பிடிக்கல எனக்கு. ஸோ மோதிரம் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணிக்காக வேணும்னா, ஸோ அதனால் இங்கே போயிட்டு ஒரே ஒரு மோதிரம், அதுவும் எங்கே போனாலும் இந்த பட்டர்ஃப்ளை மோதிரத்தை மட்டும் விட மாட்டேன். ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டே ஃபுல்லாக. ஆக்சுவலாக கிச்சன் திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குனாங்க. ஆனால் அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் நடக்க முடியல. கூட்டம் இருக்க அதிகமாகிடுச்சு. அதனால் இதோடு நிறுத்தியாச்சு.